Hello viewers, welcome to Sri Sastha Max Tuition. இன்னைக்கு 10th standard Samachid exercise 3.11ல first Romanல second sum பார்க்கலாமா? Second sum பார்த்தீங்கன்னா 5x plus 7 by x minus 1 is equal to 3x plus 2. இந்த quadratic equation square methodல solve பண்ணணும். Okay, first நம்ம வந்து 5x plus 7 இந்த divideல இருக்கிற x minus 1 first அந்த சைடு நம்ம தள்ள போறோம். That is into x minus 1 இது மாதிரி தள்ளியாச்சு. So 5x plus 7 இது என்ன ஆகும்னா the full equation, that is 3x multiplied with these two numbers and 2 multiplied with these two numbers. Okay, 3x into x, 3x square, 3x into 1 minus 3x because minus இருக்கு, plus 2 into x plus 2x plus 2 into 1 minus 2. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி வந்திருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 5xையும் 7ஐயும் நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 3x ஸ்கொயர் minus 3x plus 2x minus 2 minus 5x ப்ளஸில் இருக்கிறது ப்ளஸில் இருக்கிற 5x இன்சைடு வரும் minus 5x plus 7 வந்து minus 7 is equal to 0. ஓகேங்களா, ஃபுல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ சேம் லைக் டேர்ம்ஸ்லாம் எடுங்க. இது எக்ஸு, இது எக்ஸு, இது எக்ஸ், இது மூணுமே லைக் டேர்ம்ஸில் இருக்குது. அதெல்லாம் சைனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3x எக்ஸ் ஸ்கொயருக்கு வேறு எந்த லைக் டேர்ம்ஸும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே 3x ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. தென் minus 3 plus 2 ஆட் பண்ணால் minus 1x, minus 1xோட minus 5 ஆட் பண்ணால் minus 6x, அது முடிஞ்சது. தென் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் ரெண்டுமே மைனஸ் சைன், ஸோ வந்து minus 9 is equal to 0. முடிஞ்சுதா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளேஸில் வந்து நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஈக்குவேஷன் ஃபுல் ஈக்குவேஷனுமே டிவைடட் பை 3 வருது. ஸோ இந்த ஃபுல் ஈக்குவேஷன் டிவைடட் பை 3 பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும், இங்கே வந்து 2x வரும், இங்கே -3 வரும், இங்கே is equal to 0 வரும். ஓகேங்களா, இப்போது இந்த பிளேஸ் நம்மளுக்கு 1 வந்துருச்சு. ஓகே, தென் செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்னா கான்ஸ்டண்ட்டை நம்ம அந்த சைடு தள்ளிடணும். எக்ஸ் ஸ்கொயர் minus 2x is equal to 3, கான்ஸ்டண்ட்டையும் நம்ம அந்த சைடு தள்ளியாச்சு. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பாருங்கள், அதோட இன்ட்டு ஹாஃப் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தட், 1 ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 1 square is equal to 3 plus minus 1 the whole square. ஓகேங்களா, நமக்கு இப்போ எப்பவுமே வந்து நம்ம இங்கே எடுக்கும்போது இங்கே நம்ம 2 எடுத்தோம் இல்லையா, தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது சைனோடு எடுத்துக்கோங்க. எனவே 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து -1 வரும். -1 ஸ்கொயர் பண்ணாலும் அதே ஆன்சர் தான். ஓகேங்களா, ஸோ 1 ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்மட் எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ a பிளேஸில் எக்ஸ் இருக்குது, b பிளேஸில் வந்து 1 இருக்குது. நான் இங்கே மைனஸ் இருக்கிறனால -1 the whole square. இங்கே பார்த்தீங்கன்னா 3 plus 1, ஸோ x minus 1 the whole square is equal to 4. ஓகேங்களா, ஸோ x minus 1 is equal to root 4. So x minus 1 is equal to plus or minus 2. Correcta? X minus 1 is equal to plus or minus 2. Then x oda value minus 1 plus 2 இருந்தா minus 1 அந்த சைட் சேரும்போது plus 1 சேர்ந்து x ஓட வேல்யூ 3 வரும். இது ஒன்று. தென் x ஓட வேல்யூ -2 இருந்தா, லிசன், இங்கே நான் +2னு வச்சுருக்கேன், இங்கே நான் -2னு வச்சுருக்கேன். ஏன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இது -1 அந்த சைட் போகும்போது +1 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் -1. ஸோ x ஓட வேல்யூ 3, or -1. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.